டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபானம் தயாரிப்பு நிறுவனங்களில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருது. இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் மேலாண்மை அலுவலகம் மற்றும் மதுபானம் தயாரிப்பு நிறுவனங்களில் நேற்று முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று இரண்டாவது நாளாக இந்த சோதனையானது தொடர்கிறது. எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நேற்று காலை 11 மணிக்கு மேல் இந்த சோதனையை தொடங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏறக்குறைய 20 மணி நேரத்துக்கு மேலாக இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விடிய விடிய சோதனையானது நடைபெறுகிறது. அதே போல மதுபானம் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானம் சப்ளை செய்யக்கூடிய முக்கிய நிறுவனங்களான அக்கார்ட், SNJ மற்றும் ஹால்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை தொடங்கினார்கள். இரண்டாவது நாளாக இந்த நிறுவனங்களில் இந்த சோதனையானது நடைபெறுகிறது. டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானம் மொத்தமாக கொள்முதல் செய்ததில் ஏற்கனவே இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அந்த வருமான வரித்துறை சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆவணத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல டாஸ்மாக் வாகன டெண்டர் உள்ளிட்ட பல்வேறு டெண்டர்களில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் சொல்லப்படுகிறது. இரண்டாவது நாளாக ஏறக்குறைய 20 மணி நேரத்துக்கு மேல விடிய விடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வர்றாங்க. மோனிஷா, களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.